ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நேற்று டே 6ல் பேப்பர் வேரியேஷன் கேம்பில் என்ன நடந்துச்சு, சென்டம் இருக்கா, ஃபெயிலியர்ஸ் இருக்கா, எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் டெய்லி போகிற வீடியோஸுக்கு எக்கச்சக்கமான கமெண்ட் வந்துட்டு தான் இருக்குது. நானும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட நேம் சேர்த்து கொடுங்க. எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ அதில் வந்து உங்கள் நேம் அண்ட் கமெண்ட்டை சேர்த்து நான் வந்து ரீட் பண்ணி அந்த கமெண்ட்டுக்கு என்ன வந்து சொல்யூஷன் அப்படிங்கிறத நான் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போடலாம்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் நேம் சேர்த்து நீங்கள் கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து கேம்ப் வந்து 9 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் நான் வந்து நேற்று போக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு 1 hour பெர்மிஷன் கேட்டிருந்தேன். ஸோ 10 மணிக்கு மேலே தான் கேம்புக்கே நான் போனேன். அதனால கொஞ்சம் பேப்பர் கரெக்ஷன் முடிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே வந்து மேக்ஸை பற்றி தான் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நான் மேக்ஸை பற்றி உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயமா நடந்திருக்கு. ஸோ அதை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மித்த எல்லா சப்ஜெக்டையும் நம்ம வந்து பார்த்துக்குருவோம். ஓகே, நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டம் அப்படிங்கிறது நேற்று ரொம்ப கம்மி தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் சென்டம் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 65க்கு மேலே 66, 67, 68 சொல்லி நிறைய பேர் வந்து எடுத்திருக்காங்க. எல்லாருமே வந்து அந்த கால்குலேஷன்ல தான் எல்லாருமே வந்து மார்க் போயிருக்கு. அதே போல ஒன்பது வந்து எல்லாருமே கரெக்டாக எழுதியிருக்காங்க. 70க்கு பார்த்தீங்கன்னா எபோவ் 40 வந்து நேற்று திருத்தின எல்லா பேப்பர்ஸ்லையுமே வந்து 70க்கு எபோவ் 40 தான் இருக்கு. 40 கீழே யாருமே இல்லை, அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் யாருமே இல்லை அப்படின்னு தான் டீச்சர்ஸ் சொன்னாங்க. ஸோ இதான் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட நிலைமை. அடுத்து வந்து பயாலஜி, பாட்னி, சுவாலஜி இது மூணு பார்ப்போம். ஸோ பயாலஜி, பாட்னி, சுவாலஜியில் வந்து இது வரைக்கும் கரெக்ஷன் பண்ண அளவுக்கு மேக்ஸிமம் சென்டம்ஸ் அதில் வந்து வரல. பட் நேற்று கரெக்ஷன் பண்ண பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சென்டம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 சென்டம் வந்திருக்கு அப்படின்னு டீச்சர் சொன்னாங்க. பாட்னி, சுவாலஜியுமே வந்து நேற்று வந்து பசங்க வந்து நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல பயாலஜி, ஸோ பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 70க்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா 35க்கு மேலே வாங்கியிருக்காங்க. அதில் வந்து மார்க் வந்து யாருமே கம்மியாக வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்து தமிழ் இங்கிலீஷ் பார்ப்போம். ஸோ தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு ஸோ இது வரைக்கும் 5 நாள் முடிஞ்சு, நேற்று வந்து 6வது நாள். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் சென்டம் அப்படிங்கிறது யாருமே வாங்கவே இல்லை. எப்பவுமே தமிழ் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு சென்டம் அப்படிங்கிறது கம்மியாக தான் கிடைக்கும், கம்மியாக தான் வரும் எப்பவுமே. ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரை பொறுத்தளவுக்கு யாருமே வந்து சென்டம் வாங்கலை. ஆனால் 98, 99 வாங்கியிருக்காங்க. அதாவது 88, 89, 90க்கு 88, 89 வாங்கியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா சென்டம் வந்து யாருமே வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சென்டம் போட்டாலும் கரெக்டாக தமிழை பொறுத்தளவுக்கு அப்படியே அக்யூரேட்டாக செக் பண்ணுவாங்க. சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் அவங்க வந்து மார்க் குறைச்சிடுவாங்க. ஸோ அதனால வந்து தமிழ் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு சென்டம் வந்து ரொம்ப ரேராக தான் போடுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் எல்லாருமே வந்து ஒன் வேர்டு வந்து கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. பட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் திரும்ப சொல்லக்கூடிய கமெண்ட் என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து பசங்க வந்து நிறைய விட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து மார்க்கே போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிஎஸ் அண்ட் சிஏ. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நான் டெய்லியும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த ரெண்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சென்டம் வந்து எப்போவுமே வந்து இந்த எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ நேற்றும் அது வந்து விதிவிலக்கல்ல. நேற்றும் பார்த்தீங்கன்னா அதில் தான் எக்கச்சக்கமான சென்டம் வந்திருக்கு. சிஎஸ் அண்ட் சிஏ பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட நேற்று 20-25 பேர் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக சிஎஸ் அண்ட் சிஏல சென்டம் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ சிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மார்க் வாங்குற மாதிரி தான், அதாவது அவுட்புட்டு ப்ரோக்ராம் இந்த மாதிரி தான் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. சிம்பிளாக எழுதுற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதனால தான் வந்து சிஎஸ்ல வந்து சென்டம் வந்து அதிகமாக இருக்கு. அதே போல் சிஏ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. சிஏல வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்கு. அதே போல ப்ரோக்ராம்ல வந்து நீங்க அட்டன் பண்ணியிருந்தாவோ இல்லை எரர் அப்படின்னு எழுதியிருந்தாவோ மார்க் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மார்க் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ சென்டமும் அதிகமாக இருக்கு. அவங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா இப்போ 70க்கு வந்து மேக்ஸிமம் 45க்கு மேலே தான் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிஏ பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மேக்ஸிமம் இதோட வந்து ஃபெயிலியர்ஸ் வராது அப்படின்னா நினைக்கிறேன். நம்ம சென்டரை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் ஃபெயிலியர்ஸ் இல்லை. பட் அதர் சென்டர்ஸ்ல வந்து இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக கேட்டு உங்களுக்கு மண்டே நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் குரூப் பார்ப்போம். எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸு அண்ட் தென் அக்கௌண்டன்சி. ஸோ அக்கௌண்டன்சி பற்றி இது வரைக்கும் நான் எதுவுமே உங்களுக்கு சொல்லலை. இப்போ நேற்று நடந்த கரெக்ஷனில் அக்கௌண்டன்சியில் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 7-8 பேர் வந்து சென்டம் போட்டிருக்காங்க. அக்கௌண்ட்ஸில் வந்து எல்லாருமே வந்து மேக்ஸிமம் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ். ஸோ பிஸ்னஸ் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சென்டம் யாருமே வாங்கலை. பட் 88, 89 மார்க் வந்து எல்லாருமே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. 88, 89 எல்லாருமே வந்து இந்த மார்க் வந்து ஒன் வேர்டில் தான் வந்து இந்த சென்டம் வந்து மிஸ் ஆகுது எல்லாருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே போல் எக்கனாமிக்ஸ், காமர்ஸை பொறுத்தவங்களுக்கு எந்த ஒரு ஃபெயிலியர்ஸுமே இது வரைக்கும் வரல. ஸோ இது வந்து எல்லாருமே நல்லா தான் எழுதியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 70க்கு
சாரி 90க்கு 40க்கு மேலே தான் வந்து எல்லாருமே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியியல், ஹிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ் இதை பற்றிலாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பட் அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து கரெக்ஷன் எதுவுமே வரலை இங்கே. ஸோ அதனால அதை பற்றி நான் வந்து தெரியாமல் எதுவுமே சொல்லக்கூடாது. ஸோ அதனால வந்து மற்ற சென்டர்ஸ் வந்துச்சா வரல அப்படின்னு தெரியல, அதை கேட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக மேக்ஸ் பார்ப்போம். ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஸ் யூஷுவல் எப்போதுமே போல் 24 பேப்பர்ஸ் வந்துச்சு. நேற்று நான் திருத்தின 24 பேப்பர்ஸில் சென்டம் எதுவுமே கிடையாது. பட் 90க்கு வந்து 88, 89 வந்து ஒரு 4 பேர் வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மார்க் எதில் போச்சு அப்படின்னா 1 வேர்டில் தான் போச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா கம்மியான மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே 47 தான். நேற்று நான் திருத்தின பேப்பர்ஸில் 47 தான் கம்மியான பேப்பர்ஸ். ஸோ மற்ற டீச்சர்ஸை கேட்டபோது நேற்று மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு நியர்லி ஒரு 15 சென்டமாக வந்திருக்கும் டோட்டலாக. எல்லா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 டீம் இருக்கு. இந்த 7 டீமையும் கேட்டபோது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் சென்டம் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு நேற்று வந்து ஃபெயிலியர்ஸ் யாருமே கிடையாது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து சந்தோஷமான விஷயம் தான். ஸோ மேக்ஸ் பேப்பர் ரிலேஷனில் வந்து நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நேற்று வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எழுதியிருக்காங்க. அவங்க வந்து பாஸ் மார்க் வாங்கிட்டாங்க. மார்க் எவ்வளோ அப்படின்னா 34 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ 90க்கு 34 வாங்கியிருக்காங்க. பட் லாஸ்ட் பேஜில் நாங்கள் வந்து ஒரு புவர் ஃபேமிலி, எனக்கு வந்து அப்பா இல்லை, கண்டிப்பாக என்னை வந்து எப்படியாவது பாஸ் பண்ணிடுங்க, நான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே எழுதாதீங்க. இப்படி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக டீச்சர்ஸ்க்கு பிடிக்காது கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எழுதுனா வந்து பாஸ் போட்டுருவாங்க அப்படின்னா யாருமே எனக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நீங்கள் கண்டென்ட் உங்களோட கான்செப்ட் நீங்கள் எழுதியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். நீங்கள் 1 வேர்டு அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சம் அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணால் கண்டிப்பாக மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஈஸியாக பாஸ் ஆகலாம். அதனால் தயவுசெய்து யாருமே வந்து இந்த மாதிரி எழுதாதீங்க. இதே போல தான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பேப்பர் ரிலேஷன் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா இதே போல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பின்னாடி எழுதியிருந்தாங்க, ஒரு ஃபோன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணி இது வந்து என்னோட ஜிபே நம்பரு, எனக்கு வந்து பாஸ்போர்ட், இந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு நான் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணுறேன், இப்படிலாம் எழுதுறாங்க. ஸோ இப்படிலாம் எழுதுனா வந்து டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கோவம் வரும். அதனால் தயவுசெய்து வந்து இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து யாருமே எந்த எக்ஸாமே, பப்ளிக் எக்ஸாம் இல்லை, கிளாஸ் ஸ்கூல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, யாருமே இந்த மாதிரி யாருமே எழுதாதீங்க. அது வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உங்கள் மேலே ஒரு கோவத்தை தான் ஏற்படுத்தும். ஸோ இது இந்த மாதிரி வந்து நேற்று வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பசங்க பண்ணத்தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க. ஸோ நேற்று பொறுத்தளவுக்கு ஓவரால் கேம்ப் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். பேப்பர் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா லிபரலாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து ஒன்றுமே எழுதலை அப்படின்னா தான் ஃபெயில் ஆகும்னு வச்சு நீங்கள் கவலைப்படணும். பட் நீங்கள் வந்து 1 வேர்டு எழுதியிருக்கணும். பட் ஒரு சில சம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாவே கண்டிப்பாக வந்து மேக்ஸை பொறுத்தளவுக்கு பாஸ். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து அந்த மாதிரி தான் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து கவலைப்பட தேவையில்லை. இந்த பேப்பர் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வேறுபடும். ஸோ இந்த வருஷம் இந்த மாதிரி திருத்துறாங்க, பட் அடுத்த வருஷம் இதே மாதிரி திருத்துவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த வருஷம் 11th and 12th போகிற பசங்க நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வந்து அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வழக்கம் போல் நம்ம சேனல் பாருங்கள், நம்ம வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ உங்களோட கமெண்ட்டை மென்ஷன் பண்ணி அதோட சொல்யூஷன் வந்து வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.